ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகவை சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முகவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடிக்கனமான பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு நல்லா கரையணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சோளம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேன். பாப்கார்ன் பண்ணுறதுக்குன்னு தனியாக சோளம் விற்கிது. நல்லா உருண்டை சோளமாக பார்த்து வாங்கிக்கோங்க. தட்டையான சோளம் வாங்கினீங்கன்னா பாப்கார்ன் நல்லா பொரிஞ்சு வராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் இந்த அளவுக்கு நிறையா இருந்தால் தான் பாப்கார்ன் நல்லா பொரிஞ்சு வரும். இல்லைன்னா அடியில் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். இப்போ சோளம்லாம் லைட்டாக பொரிய ஆரம்பிச்சிருச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாப்கார்ன் பொரியிற சத்தம்லாம் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா அடியில் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம். குக்கரில் பண்ணும்போது கேஸ் கட்டும் வெயிட்டும் சேர்க்காமல் பண்ணுங்கள். இப்போ சத்தம்லாம் நல்லா அடங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக பாப்கார்ன் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.